இது தேவனுடைய சுத்த கிருபை. And it is His pure grace that He has gathered you and me here on the middle of the 7th month of this year. நாங்கள் நிர்மூலமாகவில்லை, சோர்ந்து போகவில்லை, வெட்கப்படவில்லை, விழுந்து போகவில்லை, காலூன்றி கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை. We were not destroyed, we did not become weary, and we are here planted firmly, and that is purely by His grace. நாங்கள் ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு முன்பதாக தேவனுடைய கிருபையை எண்ணி தேவன் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் உபகாரங்களையும் எண்ணி இருதயத்தின் ஆழத்திலே இருந்து நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபித்து கடந்து செல்லுவோம். And before we go on to the service, from the bottom of our hearts, we want to thank God for all the goodness and mercy that He showed each one of us. எல்லோரும் இருந்த இடத்துல இருந்தவண்ணமா கரங்களை உயர்த்தி ஒரு விசை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லோரும் எழுந்து நின்று நன்றி செலுத்துங்கள். அவர் தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, அரசாளுகிற தெய்வமாக எங்களுக்கு இருக்கிறார். இந்த வருடம் முழுவதிலும் கர்த்தர் இவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு சேர்ந்த 6 மாசம் 6.5 மாசம் கர்த்தர் எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்தார். எங்களுக்கு போராட்டம் வந்தது, வியாதிகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, பாடுகள் வந்தது. ஆனாலும் நானும் நீங்களும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் எங்களுடைய வலது கரத்தை பிடித்து நடத்தினார். எங்களுக்கு முன்பதாக அவருடைய சமூகம் சென்றது. மீகா 2:13 சொல்லப்பட்டது போல தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பதாக சென்றார் என்று சொல்லி எங்களுக்கு முன்பதாக சென்றார். வழிகளை திறந்தார், ஆசீர்வதித்தார், போஷித்தார், போதுமானவராய் இருந்தார். எங்களுக்கு ஜீவனை தந்தார், பலனை தந்தார், சுகத்தை தந்தார். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையாக சேர்ந்தப்பா ஆண்டவரே, சகோதர சகோதரிகளாக சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் ஒருவரை மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, நீர் ஒருவரை மகிமைப்படுவீராக. எங்களுக்கு இந்த உலகம் கொடுக்கவில்லை ஆண்டவரே சந்தோஷத்தை, சமாதானத்தை. தகப்பனை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா காலூன்றி நின்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஓ அசைவாடுகிறாவியானவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க இந்த வேளையில நாங்க ஜெபிக்க போறோம். இந்த மண்டபத்தை கர்த்தருடைய கரத்திலே நாங்க ஒப்பு கொடுப்போம். பலவிதமான காரியங்கள் இந்த மண்டபத்துக்குள்ளே கடந்த கிழமைகளில நடந்திருக்கலாம். We are going to commit this venue into the hands of God. Many things might have taken place at this venue last week. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். Let us commit each one of us. மண்டபத்தையும் எங்களையும் தேவன் தாமே அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்களை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாக. We ask that the Lord cleanse the church and us through His priceless blood. அன்று மோசேயை பார்த்து ஓரேப் மலையில ஆண்டவர் சொன்னார், உன் பாதரட்சியை கழட்டி போடு, இது பரிசுத்த பூமி என்று சொல்லி சொன்னார். Moses was told by God that remove your footwear because this is a holy land. இங்கே கர்த்தர் அசைவாடுகிற இடம் இது. This is the place that the Holy Spirit, the God moves. தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வருகிற இடம் இது. This is the place where the mighty word of God come powerfully upon us. நாங்கள் இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தும்படியா ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் தகப்பனே. பரிசுத்தம் இல்லாத இடத்துல நீர் வாசம் செய்கிற தேவன் நல்ல ஆண்டவரே. ஐயா, இதை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிரியமில்லாத சிந்தைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த இடத்தை சுற்றி உள்ள பகுதிகளை நாங்கள் வீதிகளை ஒப்பு கொடுப்போம். இந்த இடத்திலே ஆண்டவர் அசைவாட வேண்டும். இந்த இடத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், இன்னுமாய் அறியாத படிக்கு, உணர்வாத படிக்கு இருக்கிறார்கள் தகப்பன். இந்த வீதிகள், இந்த இடங்கள் சுற்றி வர தேவன் அசைவாடும்படியாக, தேவன் இடப்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லோரும் வாய்களை திறந்து அப்பா இந்த ஆண்டவரே துதி ஆலயத்துக்கு சுற்றி வர ஆண்டவரை இருக்கிற பகுதிகளை ஒப்பு கொடுக்கிறோம், வீதிகளை ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஐயா, இன்னுமாயுமே அறியாத படிக்கு காணப்படுகிறார்கள் அப்பா. வீதிகளை துப்புரவு செய்யுங்க தகப்பனே. ஐயா, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள நீர் பிரவேசிப்பீராக தகப்பனே. நீர் இடப்படுவீராக. உம்மை வெளிப்படுத்துங்க தகப்பனே. இந்த
yourself to ஏரியாவில் each family, ஓ மக்கு Father. நன்றி என்று Thank you, சொல்லுகிறோம். Father. We give நன்றி thanks to அப்பா, you. நன்றி Thank ராஜா, you, Father. நன்றி Thank அப்பா. you, Father. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் Thank you, ஒப்பு கொடுத்து Jesus. நாங்கள் ஜெபிப்போமா? Shall we commit and இந்த pray? நாளிலும் வருகிற வந்தவர்கள் வந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் வருகிற புதிய ஆத்துமாக்களை கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்க போறோம். சங்கீதம் 34:6 சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Psalms 34:6, this poor man's cry came before the Lord and he gave him salvation from all his troubles. இந்த நாளிலும் வருகிறவர்கள் பாரங்களோடு வரலாம், கண்ணீரோடு வரலாம், வேதனைகளோடு வரலாம், வியாதிகளோடு வரலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். People might come with burdens, troubles, fears and burdens, but God is saying that I will deliver you from each and every burden. நாங்க ஜெபிப்போமா? ஆண்டவரிட்ட கேட்போமா? ஆண்டவரே, வருகிறவர்கள் வெட்கப்பட்டு போக கூடாது. ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர்களுடைய துக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட்டு தேவன் ஆசீர்வதி இன்பமாக வாழ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிப்போமா? ஹalleluya. Everyone who's coming is turned all their ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லோருமாக சேர்ந்து நாங்க ஜெபிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சபைக்குள்ளாக வருகிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, ஒவ்வொரு புதிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கண்ணீரோடு, வியாதியோடு, பாடுகளோடு, வேதனைகளோடு எங்கள் மத்தியில் இந்த இடத்துல வரலாம் தகப்பனே. ஐயா, உம்மை நோக்கி அவர்கள் பார்க்கிற போது தகப்பனே, அவர்கள் விடுதலை ஆகட்டும் தகப்பனே. ஐயா, எல்லா இக்கட்டுகளையும் நீங்கி போட்டு எந்தவன் நீர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்க போறோம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். இசை கருவிகளை வாசிக்கிறவர்கள், PA ஆபரேட் பண்ணுகிறவர்கள், வீடியோ ஆபரேட் பண்ணுகிறவர்கள், அசரிங்கில் இருக்கிறவர்கள் மற்றும் திரை மறைவில் இருந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். We are going to pray for all those who are doing ministries, the musicians, the PA operators, the video operators, usherers and all those who do ministry from behind the screens. We are going to commit everyone into God's hand and pray. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானாகில் அவனை நான் கனப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். The scripture says that the Lord has said, if someone is doing ministry, I will exalt him. இன்றைக்கு நாளிலும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கனப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஓ ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஒருவன் ஊழியம் செய்வானாக அவனை நான் கனப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவனே, அப்பா, இந்த நாளும் இசைக்கருவிகளை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். PA ஆபரேட் பண்ணுகிறவர்கள், வீடியோ ஆபரேட் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரே, அசரிங்கில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் திரை மறைவில் இருந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஐயா, இவர்கள் மேல உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வல்லமை இவர்களுக்காக இறங்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, நீர் இவர்கள் மீட்டுகிற கரங்களை ஆண்டவரே என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்போமா? இன்றைய நாளில் ஆராதனையை வழி நடத்துகிற மகனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். Shall we commit the worship leader into God's hands? சைட் சிங்கர்ஸ் ஒப்பு கொடுத்து Let ஜெபிப்போம். us commit the side singers. மொழி பெயர்க்கிற பிள்ளையை ஒப்பு கொடுத்து நாங்கள் Shall ஜெபிப்போம். we commit the translators? கர்த்தர் இந்த இடத்திலே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வெளிப்படும்படியாக God bless and reveal himself to each and everyone today. பாடுகிற ஒவ்வொரு பாடல்கள் ஊடாக தேவன் வெளிப்பட வேண்டும். Through every song that God be revealed. தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே காணப்பட வேண்டும். Let the presence of God fill this place. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஐயா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையை வழி நடத்துகிற மகனை ஒப்பு கொடுக்கிறோம். சைட்டில் பாடுகிற பாடகர் குழுக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மொழி பெயர்க்கிற பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வீக ஞானத்தினால நிரப்புங்க தகப்பனே. அப்பா, ஆராதனை வேளையில மகனை நீர் அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையினால் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, ஒவ்வொரு பாடல்கள் ஊடாக
என் தேவன் நீர் வெளிப்படும்படியாய் every song we ஜெபிக்கிறேன். ask that you be உம்முடைய revealed, O பிரசன்னத்தினாலே Father. Let இந்த your மண்டபத்தை presence fill மக்களையும் என் this தேவன் மூடிக்கொள்ளும்படியாய் place and people, O ஜெபிக்கிறோம் Father. ஆண்டவரே. Yes. அப்பா உம்முடைய மகிமையை காண என் தேவன் Help us to see your வெளிப்படும்படியாய் glory that ஜெபிக்கிறோம். you will reveal. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். name we ask நன்றி and அப்பா, pray. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்போமா? வார்த்தைக்காக ஜெபிக்க Shall போறோம் we pray எல்லாரும் for the word of God? பாருங்க, இன்றைய நாளிலும் தேவன் எங்களுக்கு அவர் எந்த வார்த்தையை கொடுத்து பேச சித்தம் கொண்டாரோ அந்த வார்த்தையை, அந்த மன்னாவை தேவன் எங்களுக்கு இன்றைய நாளிலும் பொழிந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்க We're going to போறோம். pray whatever the desire of God to give us today as manna. We ask that He shower us with it. அப்போஸ்தலர் 10:44 சொல்லப்படுகிறது, பேதுரு பேசின அந்த வார்த்தையை கேட்டவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி. Acts 10:44 says, as when Peter spoke, the Holy Spirit descended to the people who heard those words. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை உற்று கவனித்து கேட்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்க Those போறோம். who carefully listen to the word of God, we ask that the Lord bless them and heal them. In Jesus' name we are going to pray for வார்த்தையை கொடுக்கிற அடியானை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் them. We're going to commit வல்லமையாக இந்த the இடத்தில் servant எடுத்து of God who is sharing the பயன்படுத்தும்படியாக word of God, that He uses him mightily. எல்லோருமா சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஐயா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray அப்பா, for பேதுரு those who பேசிக்கொண்டிருக்கிற போது ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே, ஆண்டவர் கேட்டவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐயா, அன்று லிதியாவுடைய இருதயத்தை வார்த்தையை கேட்கும்படியா திறந்தி ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொருவருடைய இருதயத்தை திறவுங்கப்பா. யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஆண்டவரே, அப்பா அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவரே நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் என் தேவன் நிரப்பி ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அடியானை எடுத்து வல்லமையா பயன்படுத்துங்க. மாமிசத்தில் அல்ல ஆண்டவரே, ஆவியானவரே நீர் அடியானுக்குள்ளே இருந்து என் தேவன் நீர் பேசும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லோருமாக எழுந்திருப்போமா? ஆண்டவருக்கு சொல்லுவோம். இறுதியாக ஆண்டவருக்கு சொல்லுவோமா? ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த நாளும் ஆராதனை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி சொல்லி தொடக்கம் முதல் முடிவரை பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். நன்றி சொல்லுங்கள் எல்லோருமா சேர்ந்து. ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஜெபத்தை கேட்டவரே மக்கு நன்றி அப்பா தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவரை என் தேவாவியானவர் அப்பா இந்த மண்டபத்துக்குள்ளாக நீர் அசைவாடி ஆண்டவரே நீர் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கட்டிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் எங்களோடு இருக்கிறது. God is good. இந்த வேளையில ஆராதனைக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்? How many of you guys are prepared for today's service? ஹல்லேலூயா. ஒரு மனமாக ஒரு சபையாக இணைந்து நாங்கள் துதிக்கிற வேளையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். When we praise to God together, we can do great things. ஹல்லேலூயா. யாவருமாக கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக இந்த வெள்ளத்திலே நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா. ஓ thank you Jesus. நன்றி நன்றி நன்றி. ஒரு சபையாக இந்த இடத்திலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே உலாவுங்க ராஜா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே எல்லாம் கூடும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா. எல்லாருமாக ஒரு சபையாக இணைந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ராஜா. எங்களோடு இடைப்படுங்க இந்த வேளையிலே அப்பா. உங்களோட ஆளுகை எங்களோடு சுற்றி இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடு பேசுங்க ராஜா. நன்றி நன்றி. எல்லாருமாக கர்த்தர் கடந்த நாட்களிலே எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக இந்த இடத்திலே நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கிறது. நாங்கள் என்ன சூழ்நிலைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோமோ தெரியல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான காரியங்களோடு வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சி. அவர் எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். We don't know what situation everyone has come with, but in God's presence there's always joyful. எல்லாருமாக கரங்களை தட்டி தேவனை இந்த இடத்திலே சந்தோஷமாக துதிக்க போகிறோம். We're going to clap our hands and praise God. There is joy, joy, joy in the presence of the Lord, singing hallelujah, amen. There is joy, joy, joy in the presence of the Lord, singing hallelujah, amen. Dance and celebrate, dance and celebrate, dance and celebrate before the Lord. Dance and celebrate, dance and celebrate, dance with joy before the Lord. There is joy, joy, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுத்தார் என்ற மகிழ்ச்சியோடு joy, joy, joy in the presence of the Lord, singing hallelujah, amen. Dance and celebrate, dance and celebrate, dance and celebrate before the Lord. Dance and celebrate, dance and celebrate, dance and celebrate the Lord. மகிழ்ச்சி மகிழ்ச்சி கர்த்தர் சமூகத்திலே பாடு அல்லேலூயா, ஆமென். மகிழ்ச்சி மகிழ்ச்சி கர்த்தர் சமூகத்திலே பாடு அல்லேலூயா, ஆமென். ஆடிக்கொண்டாடுவோம் ஆடிக்கொண்டாடுவோம். கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு ஆடிக்கொண்டாடுவோம், மகிழ்ச்சியுடன் துதித்திடுவோம். Sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth. Sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth. Let's sing together. Sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth. Sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth. For God is great, greatly to be praised. For God is great, greatly to be praised. கர்த்தருக்குள் புது பாடு பாடுங்கள், பூமியின் குடிகளை பாடுங்கள். கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள், பூமியின் குடிகளை பாடுங்கள். சொல்லுவோமா? எஸ் அப்பா, இந்த இடத்துல எங்களை ஆராதிக்கிறோம் நாங்கள். நீர் பெரியவர் ஆண்டவரே. பூமியின் குடிகளை பாடுங்கள். கர்த்தர் பெரியவர், துதிக்கு பாத்திரர். கர்த்தர் பெரியவர், துதிக்கு பாத்திரர். Sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth. Sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth. Sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth. Sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth. For God is great, greatly to be praised. For God is great, greatly to be praised. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்களுக்கு இந்த இடத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நீர் என்னுடைய கண்மலையாக இருந்திருக்கிறீராப்பா. நீர் என்னுடைய கோட்டையாக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் நம்பி இருக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. நான் மனிதனை பார்க்கவில்லை ஆண்டவரே. தேவனே, உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன் ராஜா.
உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லையே ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு மனமாக ஒரு சபையாக இணைந்து உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஓ நீர் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நீர் ராஜா. ஹல்லேலூயா. ஓ எல்லாருமாக இந்த இடத்துல ஆண்டவரை துதியர்த்துவோம். அவர் என் கண்மலையாக இருக்கிறார், என்னுடைய துருகமாக இருக்கிறார், நான் நம்புகிற தேவனாக இருக்கிறார். நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. என் கண்மலை, என் கோட்டையும், என் துருகமும் நீரே. நான் நம்பிடும் என் நம்பிக்கை, என் அடைக்கலம் நீர். எல்லாருமாக கரங்களை தட்டி நான் நம்புகிற தேவன் நீர்தான் ராஜா. அடைக்கலம் நீரே. கரங்களை உயர்த்தி போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன் ராஜா. போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன் ராஜா. என் கண்மலை, என் கண்மலை, என் கோட்டையும், என் அடைக்கலம் நீரே. நான் நம்பிடும் என் நம்பிக்கை, என் அடைக்கலம் நீரே. அருமையானவர் நீரே நீரே, இனிமையானவர் நீரே நீரே, இன்பமானவர் நீரே நீரே, மதுரமானவர் நீரே நீரே. சொல்லுவோமா? அருமையானவர் நீர்தான் ஆண்டவரே, இனிமையானவர் நீர் ராஜா, இன்பமானவர் நீர்தான், மதுரமான தேவன் நீர் ராஜா. கரங்களை உயர்த்தி போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன் ராஜா. போற்றுவேன், என் கண்மலை, என் கோட்டையும், என் துருகமும் நீரே. நான் நம்பிடும் என் நம்பிக்கை, என் அடைக்கலம் நீரே. சரோனின் ரோஜா நீரே நீரே, லீலி புஷ்பமும் நீரே நீரே, ஆலோசனை கர்த்தர் நீரே நீரே, சமாதான பிரபு நீரே நீரே. ஆண்டவரை நோக்கி உற்சாகமாக சாரோனின் ரோஜா நீர்தான் ராஜா, லீலி புஷ்பம் நீர்தான் ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தர் நீர் ராஜா, சமாதான பிரபு அப்பா. கரங்களை உயர்த்தி போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன் ராஜா. போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன் ராஜா. என் கண்மலை, என் கோட்டையும், என் துருகமும் நீரே. நான் நம்பிடும் என் நம்பிக்கை, என் அடைக்கலம் நீரே. பூரண அழகின் தேவன் நீரே, 10000ங்களில் சிறந்தோர் நீரே. ஆத்மநேசர் நீரே நீரே, என்னை நேசிக்கும் நீரே நீரே. பூரண அழகுள்ள தேவன் நீர்தான் ராஜா, 10000ங்களில் சிறந்தவர் ராஜா. என்னுடைய நேசர் நீர்தான் ராஜா. ஓ என் மேல் அன்பு செலுத்துகிற தேவனே, போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன் ராஜா. போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன். போற்றுவேன், போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன். போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன் ராஜா. போற்றுவேன், உம்மை வாழ்த்து. எல்லாருமாக கரங்களை உயர்த்தி அவர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர், அவர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர், அவர் ஒருவரே அன்பு நிறைந்த தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன் அவர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. உம்மை போற்றுவேன், நான் வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன் ராஜா. போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன் ராஜா.
ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருக்கிறீரே ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா. இந்த வேளையில சங்கீதத்தில் இருந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு நல்ல தேவர். எவ்வளவோ பாடுகளுக்கூடாக, எவ்வளவோ இக்கட்டுகளுக்கு மத்தியூடாக, நெருக்கங்களினூடாக கடந்து வந்தோம். ஆனாலும் நம்மளுடைய தேவன் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து இப்பொழுது விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Psalm 66 verse 12 says, "You let people ride over our heads. We went through fire and water, but you brought us to a place of abundance." ஹல்லேலூயா. அவர் பெரியவர். Our God எத்தனை is பேர் big. விசுவாசிக்கிறீர்கள்? அவர் பெரிய தேவன். How many of you guys அவர் believe our சர்வ God is வல்லவர் big? என்று எத்தனை பேர் இந்த இடத்துல நீங்க விசுவாசிக்கிறீர்கள்? அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எத்தனை பேர் இந்த இடத்துல There is nothing விசுவாசிக்கிறீர்கள்? impossible by God. நாங்கள் அக்கினியிலே நடந்து வந்தோம், ஆனால் ஒரு சேதமும் இல்லாமல் தேவன் எங்களை பாதுகாத்தாரே. Thank God for ஹல்லேலூயா. protecting us. இந்த வேளையில சபையாக இணைந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த பாடலை பாடுவோம். Let's sing this song with our hearts. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் குறையலப்பா. உங்களோட கிருபை ஆண்டவரே, உங்களோட கிருபை ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்ததே ராஜா. நாங்கள் பலவீனப்பட்ட வேளையிலே, நாங்கள் தள்ளாடின வேளையிலே, நோய்களின் மத்தியிலே, ஆபத்தின் மத்தியிலே உங்களோட கிருபை ஆண்டவரே இமை பொழுதும் குறையலப்பா. கரங்களை உயர்த்தி, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் என் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் என் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை பாதை இல்லாத வேளையில எங்களுக்கு பாதையை திறந்து கொடுத்தீங்களே ராஜா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டீரே. யோசனையாய் தகர்த்தீர், கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கரங்களை உயர்த்தி, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் என் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். பலவித சோதனையால் குடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். சொல்லுவோமா? எவ்வளவோ சோதனைகளின் மத்தியிலும் ஓ எங்களை உயர்த்தினீரே, உடைய வலக்கரத்தினாலே தாங்கினீரே. பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். சொல்லுவோம், எங்கள் தலையினை எண்ணெயினால் அபிஷேகம் செய்தவர். ஓ மை உயர்த்துகிறோம் ராஜா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் என் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் என் கண்மலை நீர். வருடங்களை உமது
ஒரு அறிக்கையாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வசனங்களை படிப்போம். எஸ் ஃபாதர், இனி வரும் நாட்கள் எல்லாம் எங்களை நீர் காக்க வல்ல தேவனாக இருக்கிறீரே. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். அறிக்கையிடுங்கள், அறிக்கையிடுங்கள். ஓ, எங்களுடைய ஜீவன் உள்ளவரை ஒருவரையே துதிப்பேன் என்று. எங்கள் ஆயுள் உள்ளவரை, எங்கள் ஆயுள் உள்ளவரை உந்தன் நாமத்தை உயர்த்திடுவோம். எந்த ஜீவன் உள்ளவரை, எந்த ஜீவன் உள்ளவரை இயேசு நாமத்தை மறுபடியுமாக அறிக்கையிடுங்கள். ஓ தேவனே, உம்மை மட்டுமே நான் துதிப்பேன். எஸ் ஃபாதர், உம்மை மட்டுமே நான் துதிப்பேன் என்று சொல்லுங்க. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடு. எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர். சபையாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆண்டவரே, எவ்வளவோ சோதனைகளுக்கூடாக நாங்கள் கடந்து வந்தோம் ராஜா. நீர் எங்களை உயர்த்தினீரே ராஜா. இந்த இடத்துல எத்தனை பேர் அறிக்கையிடுவீங்களப்பா? உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. என்னுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலம் பூரணமாக விளங்கினது என்று எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும்? நாங்கள் வேதனைப்பட்ட போது, வருத்தத்தில் இருந்த போது, யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது இனிமேல் என்ற நேரத்திலே கர்த்தருடைய கரம், அவருடைய கிருபை எங்களை உயர்த்தினதே. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் அறிக்கையிடுங்கள் எல்லாரும். ஓ, என்னை அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறீரே ஆண்டவரே. ஓ, நீர் இல்லாமல் நான் இல்லை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாருமாக இந்த இடத்திலே ஹல்லேலூயா. நன்றி. தனிமையிலே அழுத போது தேற்றிட யாருமில்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாருமில்ல. சொல்லுமா, எத்தனை பேர் தனிமையில இருந்த வேளையில என்னை தேற்றுவதற்கு யாராவது உண்டான நேரத்திலே என்னுடைய அப்பா வந்து உங்களை தூக்கினாரே. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதும் ராஜா. உங்க கிருபை இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதப்பா. நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் எங்களுக்கு சொல்றதுக்கு எங்களை ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஓ, திறமை என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தகுதி இல்லாத என்னை, தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்களோட கிருபை ஆண்டவரே. ஒன்றுக்கு உதவாமல் இருந்த எங்களை உயர்த்தினது உங்களோட கிருபை ஆண்டவரே. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. இன்னுமாக தேவனிடத்திலே கிருபையை பெற்றுக்கொள்வோம் இந்த வேளையில. நான் ஒன்றும் இல்லையே இயேசு.
Worthy is the Lamb. Amen. Holy, holy are you, Lord God Almighty. Holy, holy. எல்லாருமாக சேர்ந்து கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீர் பரிசுத்தர் என்று சொல்லுங்க. Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. தூயரே சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, துதி உமக்கே துதி உமக்கே. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. Lord, there is no one equal to you, Father. இந்த காலை வேளையிலும் மறுபடியுமாக அப்பா பிதாவே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். This morning, once again, we look unto you, Abba, Father. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த புதிய சுயாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். You've given us the privilege to call you as that, Father. அந்த அப்பாவை இந்த காலை வேளையிலும் நாங்கள் நோக்கி பார்க்க இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். We are here this morning to look on to that, Father. உம்மை உயர்த்தும்படியாக நாங்கள் கடந்து We வந்திருக்கிறோம். have come here to exalt you, உம்முடைய Father. சமூகத்திலிருந்து அற்புதங்களை எதிர்பார்த்து நாங்கள் கடந்து Come வந்திருக்கிறோம். with expectation of miracles in your presence. நீங்க சொன்னீங்களே, நாசியிலே சுவாசமுள்ள மனிதரை நம்புவதை பார்க்கிலும் என்மேல் பிரியமாய் இருப்பது நலம் என்று. And you said that it is better to be desirable to me than trusting the man with breath. இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். This morning we come into your presence with hope and faith. நீர் ஒருவர்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். Only you can help us. நீர் ஒருவர்தான் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். Only you could deliver us, O இந்த Father. கால வேளையிலும் யாரெல்லாம் முழு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். And whoever who looks on to you with honestly, with true heart, that you are able to do miracles and signs in their life. ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் ஜெப நிலையிலே நிற்கின்ற வேளையிலே As we stand in the prayer attitude, சகோதரன் ஜெயந்தன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். let us pray for Brother Janthan. அவர்கள் மீண்டுமாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். He's been admitted to the hospital again. ஆகவே இன்றைய நாளிலும் கர்த்தருடைய கரம் அந்த சகோதரனை தொடும்படியாக, Let the hand of God touch him. அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய், Lord, deliver him from that அதே disease. நேரத்திலே உங்களுக்கு யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ இந்த நாளிலும் அவர்களுக்காக அவர்களை நினைத்துக் கொண்டு ஜெபியுங்கள். And whoever who you know that who's suffering from any sickness, think of them and pray for them as well. எல்லாருமாய் ஒருமனப்பட்டு வாய்களை திறந்து ஒரு மனதோடு சபையாக நாங்கள் ஜெபிப்போமா? Shall we open our mouths and pray as a church in one accord? ஹalleluya. Father, thank you, ஸ்தோத்திரம் God. ஆண்டவரே. Thank you, கர்த்தாவே, இந்த நாளிலும் வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் Thank you. ஜெபிக்கிறோம் We pray for ஆண்டவரே. the sick ones today, இயேசுவின் Father. வல்லமை அவர்களை தொடுவதாக. Let the mighty power of God தேவனுடைய touch them. உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாளிலும் அவர்கள் மேலே கடந்து வருவதாக. Let the mighty power of the ஓ, resurrected Christ come விசேஷமாய் on them. சௌரன் ஜெயந்தனுக்காக நாங்கள் Especially ஜெபிக்கிறோம் pray for சபையாராய். Brother Janthan as a church. கர்த்தருடைய கரம் இந்த வேளையிலே அந்த சௌரனை தொட்டு மறுபடியுமாய் இந்த ஆலயத்துக்கு நீர் அழைத்து வரும்படியாய் Bring him ஜெபிக்கிறோம் back to ஆண்டவரே. this church, Father. ஒரு புதிய வல்லமை அவர்கள் மேலே இறங்குவதாக. Let a new power descend upon him. வேறு யாரெல்லாம் சரீரத்திலே வியாதியோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை இந்த வேளையிலே அவர்களை தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Whoever who is suffering from various sickness, we ask that the mighty power of Lord come on to them now. குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. And your word says, if the Son sets you free, you will definitely be free. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. We have faith, Father.
நீர் அப்படியாய் அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி சுவாமி. Thank you for doing such miracles, O இந்த Father. நாளிலும் உங்களுடைய சிறுவர் ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம். We once again pray for our children church. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடர்ந்து புடமிட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கென்று எழுந்து அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. We ask that you test each and every child and make them commit to your Father. வார்த்தை மூட எங்களோடு நீர் இடைப்படுங்க. Intercede with us through the word. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' name. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை Shall we clap மகிமைப்படுத்தி our நாங்கள் hands and ஆசனத்தில் glorify அமர்வோம். Lord? Please be seated. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் எங்களுடைய பெத்தனி தேவாலயத்தின் சார்பிலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். In the sweet name of Jesus Christ and on behalf of Bethany Church, we welcome you all. மறுபடியுமாக நாங்கள் எல்லாருமாய் குடும்பமாய் இந்த இடத்திலே கூடி வருவது பெரிதான ஒரு It ஆசீர்வாதம். is a great blessing that all of us have gathered here as family. நீங்கள் எல்லாருமாய் வந்திருப்பது அது மிகவும் கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. God is desirable that all Praise of the you Lord. are here today. Amen. 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 பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். Children, you may go to your classes. செய்தி முடித்த பின்பு அவர்களை மீண்டுமாய் ஆலயத்துக்குள் அழைத்து வாருங்கள். After the sermon, please bring them back into the church. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Continue to pray for our children. Praise the Lord. Praise பாருங்கள், ஒரு பேட்ச் அங்கே யூனிவர்சிட்டிக்கு போகிற பொழுது இன்னும் ஒரு பேட்சை கர்த்தர் உருவாக்கி வருகிறார் சபைகளுக்குள்ளாய். See the wonderful work of God. When one batch goes to the university, He is creating a new batch. ஆகவே தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் இந்த தேசத்தை கலக்கிறவர்களாக மாறுவார்கள். And when we pray for our children, then those children will be big people who rock this nation. அது நம்முடைய கரங்களிலே தான் It is இருக்கிறது. in our hands. ஆகவே தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கலாம். So let us continuously pray. இன்றைய நாளிலும் நாங்கள் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். So we're going to cross over directly to the word of God. எங்கள் மத்தியிலே சோல் கிங்ஸ்லி அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். Brother Kingsley will come and share the word of God. கரங்களை தட்டி நாங்கள் அவர்களை அன்போடு Shall we அழைப்போம். clap our hands and call him? திரும்பமாக இந்த காலை வேளையிலே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். Once again, this morning time, we welcome you again in the இந்த name of நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். I give thanks to God who has given me this opportunity to அதே share போல் the word. பாஸ்டருக்கு நன்றிகளை செலுத்திக் And கொள்ளுகிறேன். sincere appreciation. நாங்கள் ஒரு to விசை Pastor. கண்களை மூடி நாங்கள் ஜெபத்தோடு இந்த வேத பாடத்தை நாங்கள் Shall ஆரம்பிப்போம். we close our eyes and pray and start this? நல்ல பிதாவே, திரும்பமாக இந்த காலை வேளையினுடைய பாதத்தை நோக்கி வருகிறேன். Heavenly Father, once again we come into your footsteps. பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that you intercede with us today. ஆண்டவரே, நாங்கள் அல்ல, நீங்கள் எங்கள் நாவுகள் மூலமாக வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். Not us, but you reveal through the words through our tongues, O Father. நாங்கள் யாவருமாக கர்த்தாவே வந்த வண்ணமாக போகாமல் தெய்வீக ஆசீர்வாதங்களை வார்த்தைகள் மூலமாக பெற்று செல்ல உதவி செய்யும்படியாக வருகிறோம். Lord, we ask that we do not go the way that we came, but receive the blessing through the word of God. மொழிபெயர்க்கிற சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். Thank you for the translator. வார்த்தைகளை நாவுகளில் வைக்கும்படியாக வருகிறோம். We ask that you put the words in his mouth. தொடர்ந்து நடத்தும்படியாக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray that you continue to lead us. ஆமென். Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy? நாங்கள் யாவருமாக வந்திருப்பது கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று நாங்கள் பலப்பட்டு செல்வதற்காக. We are all here to receive the word of God and go கர்த்தர் தாமே புதிய வார்த்தைகளை உங்களுக்கு தருவாராக இந்த நாளிலும் கூட. Let the Lord give you new verses today. எங்கள் யாவருக்கும் தெரியும், நாங்கள் குடும்ப தலைவர்களாக சில டைம் நாங்கள் தூர பிரயாணங்களை போகிற பொழுது, As the head of the family, we all know that when we make a long journey, நாங்கள் இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஸ்டீவனேஜ்ல இருந்து லண்டன் வாரது உண்டு. we are coming from Stevenage to London these days. பயணத்தை ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துல எங்க கார்ல உள்ள மத்தவங்க எல்லாம் தூங்கிடுவாங்க. The moment after a few moments I start the journey, ஆனா நான் everybody தூங்க மாட்டேன். but I can't sleep. நான் தூங்கினா எல்லாரும் தூங்கி போயிடுவாங்க. If I sleep, then that would be the end of it. சில வேளை என் வைஃப் வந்து கொரட்டை விட்டு தூங்குவாங்க. Sometimes my wife snores. ஆனால் வருகிற வழியில சில இடங்கள்ல வெயில் அடிக்கும். Sometimes when we come, we have sun setting சில out. இடங்களில கொஞ்சம் மழை பெய்யும். Sometimes it might rain in certain சில places. இடங்கள் கொஞ்சம் கிளவுடியா இருக்கும். And some places might be அதே cloudy. போல தான் என்னோட வாழ்க்கையிலும் கூட That is how our life is also. எங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தை நாங்கள் கர்த்தரோட பிரயாணம் பண்ணுகிற பொழுது கூட, In our life journey, when we travel with Christ, ஒரு சில வேளைகள் ஆசீர்வாதமான காரியங்கள் கரங்களை வந்து சேரும். sometimes we receive blessings. சில வேளைகளில் சோதனைகளை கடந்து செல்லக்கூடிய காலங்களும் வரும். Sometimes there may be times we need to pass over tests. சில வேளைகளில் நோய்களை கடந்து செல்லக்கூடிய காலங்களும் வரும். Sometimes we need to go over disease time. ஆனால் நாங்கள் மறந்து விடக்கூடாது, கர்த்தர் எங்களுடைய கரங்களை பிடித்திருக்கிறார் என்பதை. But we should never forget that God is holding our ஏனென்றால் hand. உலகத்தில் வாழுகிற தகப்பன்மாராகிய
நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கிற பொழுது when earthly fathers like us, when we protect our own நாங்கள் family, எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோமோ, the more we try to be more protective of the family, அதை விட அதிகமாக எங்களுடைய ஆண்டவர் எங்களை பாதுகாக்க வல்லவராய் above இருக்கிறார். all that protection, God is able to protect us. எல்லா இன்னல்களிலும் எங்களை காத்து நடத்த வல்லவராய் He is இருக்கிறார். able to lead, protect and lead us from எல்லா all troubles. போராட்டங்களையும் அவர் திசை திருப்பி எங்களை சரியான பாதையில சரியான இலக்குக்கு கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். Amidst all the trials and tribulations, He is able to change directions and help us go through the right paths. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What do we have to do? எங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு எங்களுடைய பிரயாணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். We need to protect our salvation and continue on our journey. தோல்விகள் வருகிற பொழுது நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் உடைத்து விடக் கூடாது. When defeats occur, we should not break our heart over it. எங்கள் யாவருக்கும் தெரியும், நாங்கள் யாவருமே வேறு வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள், We know that all of us have come from different countries, வேறு வேறு தேசங்களிலிருந்து வந்தவர்கள். from different nations. நாங்கள் ஏன் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம்? Why did we come to this country? ஒரு நன்மை கிடைக்கும் என்பதற்காக வந்திருக்கிறோம். We come here expecting to receive some goodness. ஏதோ ஒரு உபகாரம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக We வந்திருக்கிறோம். come here because we will receive some sort of assistance. அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் என்பதற்காக வந்திருக்கிறோம். Or we might have come for a bright future for our children. ஆனால் இங்கே வருவதற்கு ஒரு அணுகுமுறை வேண்டும். But there is a process to come here. பலரும் வருகிறார்கள், ஆனால் எல்லோருமே ஃளைட்ல ஏறின உடனே வந்து இறங்குவதில்லை. Many come, but not everyone who get into a flight arrive immediately. நாங்கள் ஒவ்வொரு விசாரித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதை சொல்லுவார்கள். When we inquire from different people, we hear different stories. நான் ரஷ்யாக்கு போய் யுக்ரைனுக்கு போய் அப்படியே லேண்ட் மூலமா வந்து இறங்கின பிரதர்னு சொல்லுவாங்க. Somebody say I went to Russia, Ukraine, and through land I arrived in this சிலர் country. பஸ்ல கூட வந்து இறங்கி இருக்காங்க. Some may even arrive in a coach. ஆகவே எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு நாட்டுக்கும் போவதற்கு சில அணுகுமுறைகள் உண்டு. There is a process to enter into certain countries. ஆகவே இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்ததற்கான காரணம் நாங்கள் பல நன்மைகளையும் உபகாரங்களையும் அனுபவிப்பதற்காக. We came to this country to enjoy the benefits and assistance that this country ஆனால் gives இந்த us. நாட்டில் நிறைய பேரை பார்த்தோம் என்று சொன்னால், But if you look at many people in this இந்த country, நாட்டில் நன்மைகளை உபகாரங்களையும் அனுபவிக்கிறார்கள். they are enjoying the benefits and goodness of this ஆனால் country. அந்த நன்மைகள் உபகாரம் சில வேளை எங்களை விட்டு போய்விடும். But sometimes those go away from us. அது என்ன எப்படி என்று சொன்னால், இந்த சட்னியும் சாம்பாரும் ஃப்ரீயா கிடைக்கிறது, இந்த நாள் தோசை சாப்பிட்ட மாதிரி போயிடும். It is how that you receive chutney and sambar on a free basis. ஆகவே இந்த So பெனிஃபிட்ல இருக்கிற பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதமான அடுத்த அளவுக்கு எங்களுக்கு வளர முடியாமல் போய்விடும். when we are stuck with this, we cannot extend our ஆகவே நாங்கள் growth into கர்த்தருடைய different பிள்ளைகள், நாங்கள் அடுத்த அளவில் எப்படி வளருவது என்பதை வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள places. வேண்டும். So as children of God, we need to understand how we நாங்கள் தேவ grow. பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருந்து விட முடியாது. Children of God cannot remain in the same place every அப்படியாக day. இருக்கிற பொழுது மற்ற ஜனங்கள் பார்ப்பார்கள், இந்த நாள் ஜெபிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, டெய்லி ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க அப்படி என்பதா. When we do that, others will say that they prayed every day, they went to church, but they are still in the same place. நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருந்து எங்களுக்காக அவர் ஒதுக்கி வைத்திருக்கிற காரியங்கள் நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். We need to stay in the presence of, wait in the presence of God and seek what He has in store அப்பொழுது for தான் us. எங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசத்தை காண That முடியும். is when we could see a difference between us and other people. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாதத்தில் காத்திருப்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமா So it is இருக்கிறது. very important that we stay in His footsteps every day. ஒவ்வொரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு வருகிற பொழுது நாங்கள் ஒரு தேவையோடு ஒரு நோக்கத்தோடு தான் வருவோம். When we come from one nation to another, we'll come with a requirement. ஒரு ராஜ்யத்தை நாங்கள் கடந்து வருகிற பொழுது அதில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். When we cross over a nation, there are certain blessings. இந்த நாளிலும் கூட என்னுடைய தலைப்பானது, The title of my topic, கடந்த வாரத்தில் நாங்கள் கேட்ட பிரசங்கத்தின் கடைசி வார்த்தையின் முதல் பகுதியாக இருக்கிறது. and first line of the last verse we heard from last week's sermon. கடந்த வாரத்தில் நீங்கள் ஆலயத்துக்கு வந்தவர்களுக்கு தெரியும், மிகவும் ஒரு ஆசீர்வாதமா எல்லாருக்கும் இருந்தது அது. Many of you who came to church know that there was அதே a போல் great இந்த blessing நாளில் last நீங்களும் week. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை நான் நம்புகிறோம். And I believe that you will be blessed today as இந்த well. நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம், Today we are going to see தேவ ராஜ்யத்தின் அணுகுமுறைகளும் அங்கு இருக்கிறதான நன்மைகளும் என்பதாக. we are going to see the process of approaching the God's kingdom and the process there. நாங்கள் சும்மா போய் ஆண்டவர் எனக்கு இதை தாங்கன்னு சும்மா கேட்டு விட முடியாது. We can't just go and ask God, give me this. கடந்த வாரத்தில் கடைசியாக அந்த பாஸ்டர் வாசித்த வார்த்தை நான் முதலாவதாக வாசிக்க போறது நாளில். And the pastor who conducted the sermon last week, the last மத்தேயு verse, 16வது அதிகாரம் 19வது வசனம். Matthew chapter 16 verse 19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். I will give you the keys of the kingdom of heaven. Whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven as well.
இங்கே ஒரு சாவியை குறித்து தான் கதைக்கப்படுகிறது. Here there's a mention of a set of keys. எங்கள் எல்லாருக்கும் ஒரு சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Every one of us have been given a set of keys. அதாவது நாங்கள் யாவருமாக ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். We have all received salvation and been changed into children நான் of அந்த God. சாவியை நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன். I would like to express the keys as follows. இந்த வேத பாடம் பாஸ்டர் எனக்கு ஒரு மாதத்துக்கு முதலே தந்த வேத பாடம். இவர் இந்த கதைகளை சொல்வதற்கு முன்பதாகவே நான் ஆயத்தப்படுத்தியிருந்த ஒரு காரியமா இருக்கிறது. Pastor asked me to give the sermon over a month ago and I prepared this even before the pastor arrived. எங்கள் எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறது. All of us have bank accounts. ஆனால் உங்களுடைய பணம் உங்களுடைய சொந்த பணம் தான் பேங்க்லயும் இருக்கிறது. But it's your own money which is saved in the bank. அந்த பணத்தை எடுப்பதற்காக உங்களுக்கு ATM கார்டு ஒன்று தந்திருக்கிறார்கள். And they have given us an ATM card to withdraw money. ATM கார்டு தந்தா மட்டும் போதாது, உங்களுக்கு ஒரு பின் நம்பர் வேணும். Not only the ATM card, you need a secure PIN number as well. இப்ப நானும் the brother ரங்கனும் ATM கார்டு வைத்திருக்கிறோம். Both of us have ATM cards. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உடுத்தி இருக்கிறோம். We have dressed alike. பேங்க் கார்டு கூட ஒரே மாதிரி இருக்கலாம். Even the bank card be alike. ஆனால் பேங்க்குக்கு போய் எந்த கார்டை கொடுத்து அவருக்கு காசு வாங்க முடியாது. But he cannot take money from my account using அவருக்கு my என்னுடைய card. பின் நம்பரை நான் கொடுத்தால் தான் அவருக்கு பணம் எடுக்க முடியும். Only if I give him my PIN number, that's when he can நாங்கள் ஒரே withdraw. மாதிரியாக நண்பர்களா இருந்தாலும் கூட, Although we might be alike and friends, எங்களுடைய சொந்த பணம் வங்கியில் இருந்தாலும் கூட, or even if it's our own money in the bank, சும்மா பேங்க்ல போய் என்ற பணத்தை தாங்கன்னு கேட்க முடியாது. we can't just go to the bank and start அதற்கான giving money. அணுகுமுறைகள் இருக்கிறது. There is a process of doing so. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான அணுகுமுறைகளும் உண்டு. But similarly, in the kingdom of God, kingdom of heaven, we have a process. கடந்த வாரத்திலும் கூட அந்த போதகர் எங்களிடத்தில் ஒரு சாவியை கொடுத்து விட்டு போனார். Last week as well, the pastor gave us a key. யாராவது யோசித்து பார்த்தீர்களா சாவியை வைத்து நான் என்ன செய்யலாம் என்பதாக? Did anyone of you think what I can do with that key? நான் எப்படியாக என்னுடைய ஆசீர்வாதங்களை ராஜ்யத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை யோசித்து Did பார்த்தீர்களா? anyone of you think that how could I use that key and receive the blessings? தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது எதை கருதுகிறது? When kingdom of heaven means what is the தேவனுடைய meaning? சித்தம் நிறைவேறுகிற ஒரு இடமாக இருக்கிறது அது. It is a place where the will of God is fulfilled. எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய இடமாக It இருக்கிறது. is a place where our needs are met. நாங்கள் தேவைப்படுகிற எல்லா எங்களுக்கு மனசில் உள்ள எல்லா காரியங்களும் தேவன் தருவார் என்பதை நாங்கள் நம்பிவிட முடியாது. We cannot expect everything that is in our heart would be fulfilled. நாங்கள் அநேக காரியங்களுக்கு ஆசைப்பட்டாலும் தேவனுடைய சித்தமான காரியம் ஒன்றே எங்களுக்கு கிடைக்கும். Although we are desirable for many things, only what is the will of God will be achieved. ஆகவே தேவ ராஜ்யம் என்பது தேவனுடைய சித்தம் நிறைவேறும் ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. Kingdom of heaven means it's a place where the will of God is fulfilled. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள காரியங்களை எப்படியாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம்? So how could you receive the things from kingdom of heaven? தேவனுடைய ராஜ்யத்தில் என்னென்ன காரியங்கள் உண்டு? What are the things that are அங்கே in அன்பு heaven? இருக்கிறது, There's love there. சமாதானம் இருக்கிறது, There's peace. நீடிய பொறுமை இருக்கிறது. There's everlasting patience. உலகத்தில் எங்களுக்கு வாழக்கூடிய அனைத்து அந்தஸ்துகளும் அங்கே இருக்கிறது. Every status that we require to live in this world is available there. நாங்கள் ஒவ்வொன்றாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் காத்திருக்க வேண்டும். And if we are to receive one by one, then we need to protect our salvation and wait upon God. அது மாத்திரமல்ல சில அணுகுமுறைகளும் உண்டு. Not only that, there's a certain process how we approach this. அதில் நான் உங்களுக்கு முதலாவதாக கீ நம்பர் 1 என்று சொல்ல போகிறேன். So key number 1, what I'm going to say first to you is நாங்கள் வாசித்து பார்ப்போம். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். Matthew 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Ask and it will be given to you, seek and you will find, knock and the door will be open to you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask and it will be given to you. தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள். Seek and you will find. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Knock and the door will be open to you. ஆகவே எங்களிடத்துல தேவன் எங்களுடைய ராஜ்யத்தில் வைத்திருக்கிற காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், And if you have to receive what's in store for us in the heaven, அவர் எங்களுக்கு தந்திருக்கிற முதலாவது சாவி என்னது? and what is the first key that he has நாங்கள் given us? முதலாவது கேட்க வேண்டும். First we need to ask. நாங்கள் சில வேளை ஒரு முறை கேட்டுவிட்டு நிறுத்தி விடுவோம். Sometimes we ask only once and stop. அப்படியாக அல்ல, நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். Not only that, not like that, we need to constantly keep ஒரு asking. வேளை 3 மாதத்தில் கிடைக்கலாம், Sometimes we might receive in 3 ஒரு வேளை months. 10 வருடத்தில் கிடைக்கலாம், Sometimes we might receive in 10 years. ஒரு வேளை 10 வருஷத்திலும் கிடைக்கலாம். Sometimes we receive it in 10 years. ஆகவே தான் வேதத்துல பார்க்கிறோம், ஆபிரகாம் 75 வயதிலே ஒரு பொருத்தனை ஆண்டவர் கொடுக்கிறார். We see in the scriptures that Abraham at the age of 75 God makes a promise. ஆனால் அவருக்கு 100 வயதில தான் அந்த காரியம் நடைபெற்றது. But only when he turns 100 that is ஆகவே fulfilled. நாங்கள் கேட்பதை ஒரு நாள் நிறுத்தி விட கூடாது. So we should never stop ஒவ்வொரு asking. நாளும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். Every day we need to continuously keep asking. ஏனென்றால் கர்த்தருடைய சித்தமான காரியம் ஒன்றே எங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். Because only the will of God will happen in our life. ஆகவே ஒரு முறை கேட்டால் போதாது.
கூடாது. So it's not enough to stop with நாங்கள் asking அவருடைய once. பாதத்தில் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்க We need to வேண்டும். remain in His footsteps and continuously ask on a daily basis. அநேகமான ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால், What many people would normally do is ஒரு வேளை மாத்திரம் தான் ஆலயத்துக்கு வருவார்கள். they will only come one session to the church, இல்லாட்டி கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ஒரு விசேஷ நாட்களுக்கு மாத்திரம் தான் ஆலயத்துக்கு or வருவார்கள். they come to church only on special occasions like Christmas. அப்படியாக Easter. வந்து நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள We முடியாது. cannot expect to receive the blessing நாங்கள் of God. தினந்தோறும் coming வர to us. வேண்டும். We need to come daily. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய We வேண்டும். need to obey to the word of God. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். Because we see in the kingdom of heaven அங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறது. there is obedience. நாங்களுடைய கீழ்ப்படிதல் உலகத்தில் நான் கட்டுகிற பொழுது அது பரலோகத்தில் கட்டப்படுகிறது. And when we bind it in earth, then it's binded in heaven as well. எங்களுடைய வேலைகளை நாங்கள் ஆலயத்தில் செய்யப்படுகிற பொழுது அந்த வேலைகள் பரலோகத்தில் கட்டப்படுகிறது, தேவராஜ்யத்தில் கட்டப்படுகிறது. When we do work in our church, then the same work is binded in heaven. ஆகிய ஒவ்வொரு நாள் நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், பிதாவே ராஜ்யத்தில் உள்ள காரியங்களை தாருங்கள் ஆண்டவர் So என்பதாக. we need to ask, Father, Lord, give me the matters of the kingdom. அதே போல் நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, Not only asking, தேடி பார்க்க வேண்டும். we need to seek. ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். Every day we have to seek. இன்னைக்கு நிறைய யங் பீப்பிள் என்ன தேடுறாங்க, தன்னுடைய கணவன் மனைவிமார்களை தேடி What கொண்டிருக்கிறார்கள். young people are doing is seeking for their life partner. அது இலகுவான காரியம் அல்ல. It is not an easy thing to இந்த do. நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம் அநேக வாலிப பிள்ளைகள் just use and throw. In these days we see many youngsters, they follow the method of use and throw. அவர்கள் ஒரு பாவித்து விட்டு வீசிவிட்டு போய் They விடுகிறார்கள். will use it once and throw it away. ஒரு உடைக்கப்பட்ட ஒரு சென்ட் பாட்டில் மாதிரி இருக்கிறது. It's like a broken scent bottle. அந்த வாசம் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அதோட அந்த வாசம் முடிந்த பிறகு அந்த பாட்டில் பின்ல போயிடும். And once the fragrance evaporates, then it goes to the ஆகவே bottom. நாங்கள் தேவ பிள்ளைகள் மிகவும் ஞானமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். So children of God, we need to act in a godly நாங்கள் wisdom. தேடுதலை நிறுத்திவிடக் கூடாது. We did not stop. We ஒவ்வொரு should not நாளும் stop தேவ seeking. பிரசன்னத்தில் நாங்கள் தேடிக்கொண்டே இருக்க In the வேண்டும். presence of God, we need to seek on a daily basis. முதலாவது கேட்க வேண்டும், பின்பதாக நாங்கள் தேட வேண்டும். First we need to ask, and then we need to seek. மூன்றாவதா நாங்கள் தட்டி பார்க்க வேண்டும். And then we need to also சில knock. வேளை நாங்கள் எவ்வளவு தட்டினாலும் சில கதவுகள் திறப்படாது. Sometimes, as however you may knock, they won't தேவன் open the எங்களுக்கு door. கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் தட்டி பார்க்க வேண்டும். And through the promised words of God, we need to knock அப்படியாக on a நாங்கள் daily செய்கிற பொழுது basis. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் எங்களை வந்து சேரும். And when we do that, the blessings of the kingdom of God will receive. நாங்கள் reach ஒவ்வொரு us. நாளும் வந்து இந்த இடங்களில் அமர்ந்திருப்பது சும்மா இருப்பதற்காக அல்ல. We are not here seated just for the fun of it. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு சுதந்தரிப்பதற்காக. To inherit what is in the kingdom of heaven for ஆகவே us. தான் வேதம் சொல்லுகிறது, That's why the scripture says, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், first seek his kingdom and his அப்பொழுது righteousness, உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் then என்பதாக. everything will be added on to you. It says. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், We need to seek the kingdom of God first. மட்டுமல்ல அவருடைய நீதியையும் தேட வேண்டும். Not only that, we need to seek அவருடைய his நீதி righteousness. எப்படிப்பட்டதா இருக்கிறது? How is his righteousness? நீங்கள் உங்களை நேசிப்பது போல நீங்கள் பிறரை நேசிக்க வேண்டும். As you love yourself, you need to love others too. நாங்கள் இந்த இடத்துல வந்திருப்பது சும்மா இருந்து போவதற்காக அல்ல. We are not here just seated and go. ஒரு வாரத்துல ஒரு வார்த்தையாகிலும் இந்த வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். At least one word we need to apply it in our life on a daily ஒரு basis. வார்த்தையாகிலும் நாங்கள் வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். At least we need to bring one word into practice in our life. இந்த நாளில் நான் கொண்டு வர வேண்டிய முதலாவது வார்த்தை key point. And the key point that I would like to bring to my life ஆண்டவருடைய today, பாதத்தில் அது காத்திருக்க வேண்டும், கேட்க வேண்டும். we need to stay and wait upon the footstep of God and ask. ஆண்டவருடைய சமூகத்துல தேட வேண்டும். Seek in his presence. தேவ சமூகத்துல தட்டி கொண்டிருக்க வேண்டும். And in his presence we need to knock. ஆகவே நாங்கள் இப்படியாக அதை சொல்லுவோம். So we say it this way. தேவனுடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டே இருங்கள். Continuously ask in the presence தேவனுடைய of God. சமூகத்துல தட்டிக்கொண்டே இருங்கள். Continuously knock in the presence of God. தேவனுடைய சமூகத்துல தேடிக்கொண்டே And இருங்கள். continuously seek in the presence of God. அப்பொழுது நீங்கள் தேடுகிற காரியம் உங்களது கரத்தை வந்து சேரும். And whatever you're seeking will arrive at your hand. நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு தேவையோடு தான் எப்பொழுதும் இருப்போம். All of us would always remain with some நாங்கள் ஒரு sort of காரியத்தை need. மறந்து விடக் கூடாது. We should never forget one point. ஒருவேளை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டிய காரியத்தை எங்களுக்கு கரங்கள் வந்து சேருகிற பொழுது And whenever the things that we desire comes into our hand, திடீரென்று பெரிய சுனாமி வந்த போர் இருக்கும் எங்களுக்கு. it's like a big tsunami approaching us. கீழே விழுந்து விடுவோமோ என்ற ஒரு சந்தேகம் வரும் போல இருக்கும். Sometimes we have doubt whether we might fall நீங்கள் over. பலரும் அனுபவித்திருப்பீர்கள். All of you would have enjoyed ஆண்டவர் it. எங்களை உயர்த்துகிற பொழுது When God exalts us, சத்துருவானவன் எங்களை தள்ள பார்ப்பான். the enemy will try to push us down. ஆகவே தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், That's why they say it in English. every levels of your life there is one devil to push you down.
Yeah, exactly. நீங்கள் ஒவ்வொரு அளவு மேல வளர்ந்து போகிற பொழுது சத்துருவானவன் நினைப்பான் உங்களை தள்ளிவிடுவதற்காக. Over every level that you want to grow, there is a devil there to push you ஆகவே down. மிகவும் ஜாக்கிரதையா இருந்து கொள்ள So வேண்டும். you need to be careful. சில வேளை நாங்கள் யோசிப்போம், நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம் தானே, ஆசீர்வாதத்தை அனுபவித்து விட்டோம், இனி சபைக்கு போக தேவையில்லை என்பதாக. Sometimes we might think, oh, we've already received the blessings. அது and அப்படியாக enjoyed அல்ல. it. It's not like that. நீங்கள் எந்த லெவலுக்கு போனாலும் அந்த லெவல்ல நீங்கள் எப்படியாக ஆண்டவருடைய பாதத்தை காத்து கட்டி பிடித்திருக்கிறீர்கள், தொடர்ந்து அதை கட்டி பிடித்துக் கொள்ள வேண்டும். Whatever level that you are exalted to, you need to hold on to the footstep of God firmly. அப்பொழுது தான் அதை நீங்கள் நிலையாக வைத்துக் கொள்ள That's முடியும். when you could continuously hold on. அது that உங்களுக்கு level. ஆசீர்வாதமாக இருக்கும். And that would become a blessing. ஆகவே to you. தான் பிதாவாகிய தேவன் எங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது இப்படியாக சொல்லிக் கொடுத்தார். That is why Father, when He teaches us prayer, He taught us this way. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பதாக. Let your heavenly kingdom come, He says. ஆகவே அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூப்பிட வேண்டும். And we need to call the kingdom of God on a daily ஏனென்றால் basis. எங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவர் ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். Because whatever that we require, it's already available in the அவருடைய kingdom of சித்தம் God. பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. As His will is fulfilled in heaven, let it be fulfilled in the earth as well. ஆகவே நாங்கள் சும்மா வாழ்ந்து விட்டு போவதற்காக இந்த பூமியில நாங்கள் So படைக்கப்படவில்லை. we are not created in this world to just live the way we want தேவ and go. பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும். As children of God, we need to be blessed people. நாங்கள் கேட்டு தட்டி பார்த்து நாங்கள் தேடி பார்த்து எடுக்கிற பொழுது எங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான When we காரியமா ask, இருக்கும். see and knock and receive it, it will be a great blessing for us. நான் நம்புகிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் என்பதாக. I believe that all of you would have understood. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கான முதலாவது கீ பாயிண்ட், நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும், தட்டி பார்க்க வேண்டும், தேடி பார்க்க வேண்டும். And the first thing that we need to do to receive the kingdom of God is first we need to ask, seek and knock. அடுத்ததாக Secondly, இரண்டாவது கீ பாயிண்ட், second key point is, அவர் எங்களுக்கு ஒரு லாக்கை கொடுத்து விட்டு ஒரு சாவியை கொடுத்து விட்டு போனார் கடந்த வாரத்துல. last week He gave us a key. அதே வார்த்தையை தான் நாங்கள் மெயின் வார்த்தையாக வைத்திருக்கிறோம். And that is my key for நாங்கள் மறுபடியும் இந்த வார்த்தையை வாசிப்போம். Let us read முதலாவது that again. Matthew chapter 16, verse 19 verse please. 19. I will give you the keys of the kingdom of heaven. Whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. பரலோகத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு தருவேன். பூர்லோகத்தில் நீங்கள் எதை கட்டுவீரோ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆகவே இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம். And the second thing that we are going to see, இரண்டாவது திறவுகோல் எதா இருக்கும் என்பதாக இரண்டாவது கீ பாயிண்ட். and second key point is today, பேங்க் கார்டு மட்டும் இருந்தால் போதாது, எங்களுக்கு ஒரு பின் நம்பர் தேவை போல. as we do not only have the bank card, we require a pin to withdraw the money as நீங்கள் well. எவ்வளவு பணம் பேங்க்ல வைத்திருந்தாலும் அது உங்களுக்கு எடுக்க முடியாது உங்களதுல சரியான பின் நம்பர் இல்லாத போது. Whatever the amount that you may have, you cannot withdraw any amount without அதே the போல pin number. இரண்டாவது காரியமாக இரண்டாவது பின் நம்பராக நான் உங்களுக்கு சொல்ல போவது, And the second pin number or key point, மார்க் 4வது அதிகாரம் 26 27 28வது வசனங்கள். the Gospel of Mark chapter 4 verses 26 to 28. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். Verse 26, he also said that this is what the kingdom of God is like. A man scatters seed on the ground night and day, whether he sleeps or gets up, the seed sprouts and grows through, though he does not know how. All by itself the soil produces again, first the stalk and then the head and then the full of kernel in the head. இந்த இடத்துல இரண்டாவதாக சொல்லப்படுகிறது ஒரு விதைக்கு ஒப்பிடப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்தை. The second thing that is the kingdom of God is compared to is a seed. 26வது வசனத்தை போடுங்க பிரதர். Verse 26. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, ஒரு விதைக்கு ஒப்பாக ஒப்பிடப்படுகிறது. And here on verse 26, this is what the kingdom of God is like. தேவன் சொல்லுகிறார் நல்ல வார்த்தைகளை விதையுங்கள் என்பதாக. God says scatter good, plant good seeds. ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் எதை விதைப்போம்? Whereas men, what do we எங்களுடைய வீட்டு கதை, sow? Our house stories, எங்களுடைய சொந்த கதை, our own stories, எங்களுடைய சமையல் கதை,
எங்களுடைய சமையல் கதை, all our cooking stories, அப்படி விட்டால் பக்கத்து வீட்டு கதை, all the neighbor stories. ஆண்டவர் சொல்லுவது பக்கத்து வீட்டு கதை விதைக்க சொல்லி அல்ல. God is not asking you to sow the தேவனுடைய neighbor's வார்த்தை story. விதைங்கள் என்பதாக He சொல்லுகிறார். says the word of God needs to எங்களுடைய be sown. நாவிலே எப்பொழுது நல்ல வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். In our tongues we need to reveal good words. நம்பிக்கையோடு எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் வெளியிட வேண்டும். And we need to declare promised and with hope words. ஆகவே தான் நாங்கள் தமிழிலே சொல்லுவோம் எண்ணங்கள் வார்த்தைகள், ஆகவே வார்த்தையில எண்ணங்களிலே ஜாக்கிரதையாயிருங்கள் என்பதாக. That is why we say beware of our thoughts. எங்களுடைய எண்ணங்களில மிகவும் ஜாக்கிரதையா இருக்கிற பொழுது வார்த்தைகள் மிகவும் ஜாக்கிரதையாக வரும். When we are careful of your thoughts, then your words will also come out carefully. ஆகவே தான் நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் நல்ல நிலத்துல விதைத்த அந்த மரம் செடி நன்றாக வளர்ந்து வந்தது என்பதாக. That is why we see in the scriptures the seed that was planted in the good land grew properly. ஒரு விதையை விதைத்து அது எப்படி வளர்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. When we sow a seed, we do not know how it's going to grow. ஏனென்றால் அதன் ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாமே நிலத்துக்கு அடியில தான் நடக்கும். Because the initial foundation is done under the soil. அது ஒரு காலம் எடுத்த பிறகு தான் அது துளிர்ந்து வரும். And after a certain time, that's when it starts growing. ஆனால் நாங்கள் அப்படியாக அல்ல. But we are not like that. பிள்ளைகள் பிறந்தவுடனே நடக்க வேண்டும். When the children, as soon as they were born, we expect them to walk. இந்த நாட்டுக்கு வந்தவுடனே எல்லா காரியங்களும் சரியாக அமைந்து விட As வேண்டும். soon as we arrive in this country, everything need to sit in its எங்களுக்கு place. எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக நடக்க We வேண்டும். need everything instantly. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துல காரியங்கள் அப்படியாக நடைபெற மாட்டாது என்பதை மிகவும் பணிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். But I would like to humbly point it out that things do not happen in that way, such manner in the kingdom of God. தேவ ராஜ்யத்தின் காரியங்கள் நடைபெறுவதற்கு ஒரு process இருக்கிறது, ஒரு அணுகுமுறை இருக்கிறது. There is a process that the things of kingdom of heaven ஆகவே தான் take தேவனுடைய place. ராஜ்யத்தை ஒரு விதைக்கு ஒப்பிடாக சொல்லப்படுகிறது. That is why it's compared to a seed. விதை என்று சொல்லுகிற போது ஒரு வார்த்தையாக தான் இருக்கிறது. When it says seed, it means a word. அதாவது எங்களுடைய நாவில வருகிற வார்த்தை ஒவ்வொன்றும் அது உண்மையாகவும் இருக்க வேண்டும், அது எங்களுக்கு ஆரோக்கியமானதா இருக்க வேண்டும். And every word that comes out of our tongue should be true and it should be healthy. ஒரு நாள் மரியாளுக்கு தேவதூதன் வந்து சொல்லுகிற பொழுது வார்த்தையை மட்டும் தான் சொன்னார். And an angel appeared to Mary, he only mentioned the word. கிறிஸ்துவானவர் மரியாளிடத்திலிருந்து பிறக்க போகிறார் என்பதாக. Christ is going to be born of Mary. அந்த வார்த்தை உண்மையாக மாறி இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். And that word became அவர் true. மூலமாக நாங்கள் अनेक காரியங்களை பெற்றுக் கொண்டு வருகிறோம். Through Jesus Christ we are getting many things in this நாங்கள் நினைத்து விடக்கூடாது ஒரு விதையை விதைத்தவுடன் அது டக்கண்டு வளர்ந்து எங்களுக்கு பலன் தரும் என்பதாக. We should not expect as the moment we plant a seed. நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். We need to wait patiently. நாங்கள் அதற்கு செய்ய வேண்டிய உபசரங்களையும் சரியாக செய்ய வேண்டும். And all things that we need to do once we plant a seed, we need to follow the process. ஆகவே தான் நாங்கள் வாசித்து பார்ப்போம் 1 கொரிந்தியர் 3:6 வசனங்கள். That's why we read 1 Corinthians chapter 3 verses 6. I planted the seed, Apollos watered it, but God made it grow. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். தேவனே விளைய செய்தார் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். You see, God made it grow. நாங்கள் எங்களுடைய நாவுகளில் வார்த்தைகளை வெளியிடலாம். We can declare anything through our நாங்கள் tongues. अनेक அறிக்கைகளை சொல்லலாம். We can declare anything. ஆனால் தேவன் தான் அவருடைய ராஜ்யத்திலிருந்து அவர்களை எங்களுக்கு கட்டவிழ்த்து விடுவார். But God is the one who bounds it loose from His நீங்கள் நினைக்கிற kingdom. நேரத்தில் அந்த காரியம் நடந்து விடும் என்பதாக எதிர்பார்த்து விட முடியாது. We cannot expect things to happen at the time that we want it to happen. தேவனுடைய காலமும் நேரமும் வருகிற பொழுது அது சரியாக நடைபெறும். When the time of God approaches, it's ஆகவே நாங்கள் always right. பொறுமையோடு காத்திருப்பது மிகவும் ஒரு முக்கியமான காரியமாக And இருக்கிறது. it is very important that we wait patiently. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற பொழுது அது எங்களை வந்து சேரும். And when we remain in the footstep of God, it will நாங்கள் reach வாசித்து us. பார்ப்போம் ரோமர் 8வது அதிகாரம் 25வது வசனத்தை. So let's read Romans chapter 8 verse 25. But if we hope for what we do not yet have, we wait for it patiently. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம், We are saying a word, ஆனால் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதாகத்தான் வேதம் எங்களுக்கு கற்பித்து தருகிறது. and the Bible teaches us that we need to wait patiently. ஆனால் மனிதர்களாக எங்களுக்கு பொறுமை என்பது கொஞ்சம் குறைவா தான் இருக்கிறது. But humans like us, we lack in patience. என்ன செய்வது? What do we do? நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் தான் காத்திருக்க வேண்டும். The only thing is to remain in the footstep of God. நாங்கள் தட்டுவது மாத்திரமல்ல, Not only we knock, நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, not only we hear, நாங்கள் தேடுவது மாத்திரமல்ல, not only we seek, நாங்கள் நல்ல
வார்த்தைகளை நாங்கள் வெளியிட வேண்டும். We need to also declare and release good words. நாங்கள் தட்டின கதவு திறக்கிற பொழுது நாங்கள் சரியான வார்த்தையை சொன்னால் தான் அது எங்களுக்கு வந்து சேரும். And only when the door that we knocked opens, we need to say the right words for us to receive what's in store. உங்களுடைய பணம் தான் பேங்க்ல இருக்கிறது. It's your money that is in the நீங்க bank. தட்டுகிறீர்கள். You're knocking. நீங்க திறந்தவுடன் என்னுடைய பணத்தை தாண்ட அப்படி கேட்க முடியாது. Once they open, you can't say, "Give me my money." அங்கே ஒரு அணுகுமுறை இருக்கிறது. There is a process to அதே get it. போல் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற காரியங்களையும் And similarly, the matters of the kingdom of நாங்கள் God. தட்டுகிற பொழுது திறப்படும். When we knock, it will open. ஆனால் அதை கீழ்ப்படிதலோடு நாங்கள் கடந்து சென்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். But with obedience, we need to go and receive it. கர்த்தருடைய சித்தம் எது என்பதை அறிந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். We need to understand the will of God and receive it நாங்கள் accordingly. வாசித்து பார்ப்போம் ஏசாயா 55:11. Well, let us read Isaiah chapter 55, verse 11. So is my word that goes out from my mouth. It will not return to me empty, but will accomplish what I desire and achieve the purpose for which I sent it. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பி ஆண்டவரிடத்தில் போகாது. நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் Whatever words that we say, it will not return empty. என்ன வார்த்தை வந்ததோ அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பார். And whatever the word that we say, until it's fulfilled, God will be with us. ஆகவே நாங்கள் முதலாவது நாங்கள் கேட்க வேண்டும். First we need to ask. தட்டி பார்க்க வேண்டும். We need to knock. தேட வேண்டும். We need to seek. மூன்றாவதாக எல்லாம் நடந்தாலும் கூட நல்ல வார்த்தைகளை நாவில் அறிக்கையிட வேண்டும். Despite all this happening, we need to proclaim right words from our tongue. அதுதான் என்னுடைய இரண்டாவது கீ பாயிண்ட் ஆக That இருக்கிறது. is the second key point. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து கிடைக்க வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கான இரண்டாவது கீ பாயிண்ட். And the second key point, to receive what is meant for us from the kingdom of God. மூன்றாவதாக நாங்கள் என்ன என்று பார்க்க Let போகிறோம். us see the third key point. மூன்றாவதாக Third key point. நாங்கள் வாசித்து பார்ப்போம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். Let us read Philippians 4:19. And my God will meet all your needs according to his glorious riches in Christ Jesus. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்க வேண்டிய காரியங்களை எந்த அளவு நாங்கள் கொடுக்கிறோம்? What are we doing to give to the kingdom of God? நாங்கள் எந்த அளவு அவருடைய ராஜ்யத்தில் நாங்கள் வைப்பிடுகிறோம்? How much are we investing in the kingdom of God? How much we try to deposit in his account? How much we try to deposit? நாங்கள் எவ்வளவு அவருடைய கணக்கில் நாங்கள் வைப்பிட விரும்புகிறோம்? How much do we like to deposit in his நாங்கள் kingdom? காணிக்கை எடுக்கிற பொழுது நான் என்ன சொல்லி காணிக்கை எடுக்கிறோம்? When we take tithes and offerings, what do we பிதாவே say? உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக இந்த காணிக்கையை நாங்கள் கொடுக்கிறோம் என்பதாக. We say that, Lord, we try to build your kingdom. நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எந்த அளவு நாங்கள் கொடுக்கிறோம்? How much are we giving to build the kingdom of கர்த்தருடைய God? ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவதற்காக எந்த அளவு ஆலயத்திலிருந்து வேலைகளை செய்கிறோம்? And how much work we are doing to build the kingdom of நாங்கள் God? எந்த அளவுக்கு எங்களுடைய நேரத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம் How much- கர்த்தருடைய ராஜ்யத்தை How much கட்டுவதற்காக? time are we allocating to build the kingdom of God? ஆகவே மூன்றாவது கீ பாயிண்டாக The third key point is, நாங்கள் எந்த அளவு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க we வேண்டும். need to think, what is our contribution, or how much are we contributing to build the kingdom of God? எங்களுடைய வைப்பு எல்லாம் எங்கே இருக்கிறது? Why is all our deposits? நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை சரியாக கொடுக்கிறோமா? Are we giving the time that we require to give ஏனென்றால் இந்த correctly? சபையானது பாஸ்டருக்கு சொந்தமான சபை அல்ல. This church does not belong to pastor, இது பிதாவாகிய தேவனே தலைக்கல்லாய் இருக்கிறார். and Lord himself is the head. நாங்கள் யாவருமாக அவருக்கு வேலையாட்களாய் இருக்கிறோம். We are all workers for him. அவர் எங்களுக்கு பணம் அனுப்புவதில்லை சபையை நடத்துவதற்கு. He is not sending the money அவர் directly to எங்களுக்கு send the money. கைகள் கால்களில் பலத்தை தந்திருக்கிறார் வேலை செய்வதற்காக. He's given us the strength in our hands அந்த and legs to வேலைகளை work. அந்த வேலைகளை செய்து நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை சரியாக கொடுக்கிறோமா? And we need to do those works, and are we giving what we need to give him சில properly? வேளைகளில் எங்களுடைய சபைகளை கொடுக்கப்படுகிறதான பொறுப்புகள் Sometimes we give responsibility in அவர் church. மாத்திரம் தான் என்று செய்ய வேண்டும். Only he is who's given the வேற யாரும் responsibility. போவதில்லை அதற்கு. Nobody can enter that. பிரதர் அரியத்துக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தால் அவர் மட்டும் தான் அதிலிருந்து செய்து கொண்டிருப்பார். And if Brother Ariam's given a responsibility, only he can fulfill பிஏ it. சிஸ்டருக்கு ஒருத்தர் பொறுப்பு கொடுத்தால் அவர் மாத்திரம்
தான் என்று செய்வார் அதை. And if someone's given the responsibility ஆனால் of தேவனுடைய ராஜ்யத்தை எப்படியாக கட்ட முடியாது. but God's kingdom cannot be built எங்கெங்கோ like இருந்த எங்கள் எல்லோரையும் கர்த்தர் இந்த சபையில சேர்த்து வைத்திருப்பது நாங்கள் யாவருமாக சேர்ந்து காரியங்களை செய்வதற்காக. and the reason why God has gathered us in this church is for all of us நான் to get சொல்லவில்லை together. தேவனுடைய ராஜ்யத்துல பணத்தை மாத்திரம் டெபாசிட் பண்ணுங்கள் என்பதாக. I'm not saying that you deposit only the money into kingdom of God. உங்களுடைய நேரத்தை நீங்கள் டெபாசிட் செய்ய வேண்டும். You need to deposit your time. நீங்கள் உங்களுடைய கதிரைகளை அடுக்குவதற்கு உங்களுடைய டைமை டெபாசிட் பண்ண You வேண்டும். need to deposit your time to even arrange this chairs. ஒரு சிலரை பார்த்தீர்களே எல்லா வேலையும் பார்த்து செய்து கொண்டிருப்பார்கள். Sometimes we see that some people do all ஒரு the சிலரை work. பார்த்தால் அங்கங்க காய்த்து கொண்டிருப்பார்கள். Some people just talk around. இந்த சபையானது எங்களுடைய குடும்ப வைபவம் என்பதை மறந்து விடக் கூடாது. We should never forget that this church is a special gathering of our இது நாங்கள் family. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு இடம் என்பதை மறந்து விடக் We கூடாது. should never forget that this is the place where we build the kingdom of ஆகவே God. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பொழுது நாங்கள் கொடுக்க வேண்டியது நாங்கள் வைப்பில் இட வேண்டியதை நாங்கள் ஞானத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். And when we build the kingdom of God, we need to remember in our wisdom as to what we நாங்கள் need to deposit. அப்படியாக செய்யாத பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை வளர்ந்து கொண்டு சென்றாலும் சில வேளையில நாங்கள் இடத்துல தடுக்கி விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. When we do not do this, although our life might prosper, there is a possibility that we might trip. அந்த தடைகள் வராதபடி இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை சரியாக கொடுக்க So if வேண்டும். those blockage or barriers should not enter our life, then we need to give what we need to give to the kingdom of God. ஒருவேளை properly. நாங்கள் எங்களுக்கே நாங்கள் சொல்லிக் கொள்வது உண்டு, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் என்பதாக. Sometimes we ask ourselves, Lord, where are you? ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பொறுப்பில நாங்கள் யாவருமாக பங்கு கொள்ள வேண்டும். All of us have a responsibility equally to build the kingdom of God. எங்களுடைய வீட்டில் ஒரு வைபவம் நடந்தா எங்களுடைய வேலை முடிந்த பிறகு நாங்கள் போய் படுத்து விட மாட்டோம். So when we have a function at our home, once it finishes, we will just not go to sleep. எல்லோரையும் உபசரிப்போம். We will entertain everybody. எல்லாவற்றையும் க்ளீன் பண்ணுவோம். We will clean the whole house. எல்லா காரியங்களையும் சரியாக We'll செய்வோம். do everything properly and அதேபோல் correctly. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் நாங்கள் அதைவிட அதிகமாக வேலை செய்ய வேண்டும். And similarly, we need to do more work to build the kingdom of God. அப்பொழுது தான் வெளியில் உள்ள ஜனங்கள் பார்ப்பார்கள் இது ஒரு தேவனுடைய ராஜ்யம், நாங்களும் போய் பார்ப்போம் என்பதாக. That's when the outsiders will see this is the people, the kingdom of godly people. We need to also get into ஆகவே it. தான் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்பதாக. That's why it says seek his kingdom and his இந்த righteousness. காரியங்களை செய்வது தேவனுடைய நீதியாய் இருக்கிறது. This is the righteousness, right things to do according to God. மனிதர்களாகிய நாங்கள் எல்லோருமே விருப்பம் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பதற்கு. As people, humans, it's our desire to receive blessing and ஆனாலும் God. அவருடைய நீதியை தேடுவது மிகவும் ஒரு முக்கியமான கடமையாய் But it இருக்கிறது. is a great and important responsibility that we seek his அந்த நீதியை righteousness. தேடி நாங்கள் சரியான நிலையில ஃபவுண்டேஷனை போட்டு இல்லாவிட்டால் If we do not put the foundation correctly in நீங்க seeking this ஒரு righteousness, லெவலுக்கு போன பிறகு சத்துருவான உங்களை தடாரன்னு தள்ளி விடுவான். and when you go above a certain level, the enemy will push ஆகவே you. தேவனுடைய ராஜ்யத்துல நாங்கள் வைப்பிடுவது மிக முக்கியமான காரியமாக Therefore, it இருக்கிறது. is very important that we deposit into kingdom of நீங்கள் God. மறந்துவிடக் கூடாது, வைப்பிலிடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய நேரம் அதில் அடங்குகிறது. When you say deposit, it includes your time. உங்களுடைய ஒருமைப்பாடுதலை அடங்குகிறது. Your unity is included. நீங்கள் கொடுக்கிற 10ல் ஒரு பங்கும் அடங்குகிறது. Your 1/10 that you give is also included. ஆலயங்கள் நடைபெறுகிற எல்லா காரியங்களிலும் வருகிற பங்களிப்பு அதில் இடம்பெறுகிறது. Your contribution to all the events of the church is also included. இந்த அணுகுமுறை ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அணுகுமுறையில 3 காரியங்களை பார்த்து விட்டோம். So we've seen 3 important steps to approaches or process to go into kingdom of God. முதலாவது தட்டி பார்க்க வேண்டும், First we need to knock தேடி பார்க்க வேண்டும், கேட்டு பார்க்க வேண்டும். and ask. இவைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். And we need to continuously keep doing that. இரண்டாவது நாங்கள் என்ன பார்த்தோம்? Secondly, we saw நல்ல வார்த்தைகளை விதைக்க வேண்டும். we need to sow good words. மூன்றாவது நாங்கள் என்ன பார்த்தோம்? Third thing that we saw is நாங்கள் சரியான காரியங்களை அவருடைய ராஜ்யத்துல வைப்பிலிட வேண்டும். correct things we need to deposit into his kingdom. அதில் முக்கியமாக என்னுடைய காலங்கள், நேரங்கள், பணம் எல்லாமே அடங்குகிறது. That includes time, money and effort. அப்பொழுது அவர் எங்களுக்கு பலத்தை தருவார் தொடர்ந்து இந்த வாழ்க்கையை ஓடுவதற்காக. And he gives us the strength to continuously run this life. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம் அவருடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதாக. So now we are going to see the goodness that we are going to receive when we are in his kingdom. ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கிற பொழுது எங்களுக்கு अनेक நன்மைகள் கிடைக்கிறது போல, In United Kingdom we receive so many blessings, so many benefits, yeah. பெனிஃபிட் கிடைக்கிறது போல தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களுக்கு என்ன வகையான பெனிஃபிட்ஸ், என்ன நன்மைகள் கிடைக்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம். So we're going to see when we are in the kingdom of God what are the benefits that we receive. நாங்கள் வாசித்து பார்ப்போம் சங்கீதம் 103 1 2 3 வசனங்கள். Shall we read Psalms 103 1 2 and 3? We all என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
Third. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. Praise the Lord, O my soul, all my inmost being, praise His holy name. Praise the Lord, O my soul, and forget not all His benefits, who forgives all your sins and heals all your diseases. சபை முடியவில்லை, யாரும் பாத்துறாதீங்க. It is not the end of the church. நார்மலா இந்த வார்த்தை நாங்கள் வாசிப்பது ஆலயங்கள் எங்க சர்வீஸ் முடிந்த பிறகு தான் வாசிப்போம். Only we say this verse at the end of the service. மூன்றாவது வார்த்தையை போடுறீங்களா பிரதர்? Verse 3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்பதாக பார்க்கிறோம். We see that who forgives all your sins and heals all your diseases. நாங்கள் எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிற பொழுது எங்களுக்கு சிந்தனைக்கு வருவது என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டாரே என்பதாக. And when we read the scriptures we always think that our sins have been forgiven. நானும் பிரதர் அங்க இருந்தா போல அவர் தோல் வலிம்பார், நான் இங்கிட்டு வலிம்பா, அப்ப நமக்கு சந்தேகம் வந்து உள்ளே சில பிரச்சனை இருக்கோ தெரியாது அப்படி. So when we both discuss the problems that we have in our bodies. Certain ageல எங்களுக்கு சில கை கால் வலி நோவுகள் வருகிற பொழுது நாங்களே எங்களை பயன்படுத்திக் கொள்வோம், இது அப்படியாக இருக்குமோ இது இப்படியாக இருக்குமோ என்பதாக. Sometimes at certain age when we have pains in our body we confuse ourselves. ஆனால் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது தெளிவாக. But words clearly points out. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தது போல as he forgave all your trespasses, நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்கி இருக்கிறார் என்பதாக. He heals all your diseases. இது எல்லாம் ஒரே லெவல்ல தான் இந்த வார்த்தை ரெண்டும் இருக்கிறது. So this is all these verses are in the same level. பாவங்களை மன்னித்து பின்பதாக நோய்களை குணமாக்கினார் என்பது வேறையாக சொல்லவில்லை. So it's not separately mentioned that he'll forgive your trespasses. அவர் எப்படி எங்களை பாவங்களை மன்னித்தாரோ, how he forgave our trespasses, அதே போல எங்களுடைய நோய்களை குணமாக்கி இருக்கிறார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். And we need to have the same faith that he also heals our sicknesses. அந்த நம்பிக்கை இருந்தால் மாத்திரமே உங்களுக்கு இந்த நோய்களில் இருந்து உங்களுக்கு விடுபட முடியும். And when you have that faith, that's when we could save from these அக்கிரமங்களை மன்னித்த அந்த நம்பிக்கை எந்த அளவு நீங்கள் வளர்த்து வைத்திருக்கிறீர்களோ, and how you have developed the belief that he has forgiven our trespasses, அதே அளவில் உங்களுடைய நோய்களையும் குணமாக்கி இருக்கிறார் என்ற நம்பிக்கை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். And you need to also grow the hope that he is also similarly healed us from all diseases. அப்படியாக செய்கிற பொழுது வருகிற நோய்கள் கூட உங்களை விட்டு பறந்து போய்விடும். And when you think and do like that, even the disease that are trying to approach you will fly away from you. நாங்கள் அதே அதிகாரத்தில் நாங்கள் வாசித்து பார்ப்போம் 10வது 11வது 12வது வசனங்களை. And in the same passage we'll read verses 10, 11 and 12. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். He has not dealt with us according to our sins, nor rewarded us according to our iniquities. For as high as the heavens are above the earth, so great is loving kindness towards those who fear him. As far as the east is from the west, so far has he removed our transgressions from us. 10வது வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? What does verse 10 say? அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், he does not treat us according to the sins that we deserve. அவர் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்திருந்தால் இன்னைக்கு வேற இடத்துல தான் நாங்க இருந்திருக்க வேண்டும். If he is going to treat us to the sins that we actually deserve, we should have been in நாங்கள் செய்த அநியாயங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு பதில் கொடுத்திருந்தால் நாங்கள் வேற இடங்கள்ல தான் இருந்திருக்க வேண்டும். If he responded to according to our iniquities, we should be in a separate place. ஆகவே அக்கிரமங்களுக்கு தக்கதாக செய்யாமலும், and without not treating us, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், and he does not treat us as our sins deserve, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும், or repay us according to our iniquities. சரி கட்டாமல்னா இந்த வார்த்தை எப்படின்னா இந்த முஸ்லிம் ஆட்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, வீடு சரி கட்டிட்டாங்க பிரதர் அப்படிம்பாங்க. Sometimes people use the slang, they have built it, or different words they use. Yeah, it's a slang. ஸ்ரீலங்கால வீடு சரி கட்டிட்டாங்க அப்படினு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த வார்த்தை இருக்கிறது. And this word is like that, equal to that. ஆகவே நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும், or repay us according to our iniquities. அப்படி என்றால் என்ன? எங்களுக்கு நாங்கள் செய்த அநியாயங்களுக்கு தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை புடமிடாமல், and that means that the iniquities that we do, he did not measure us against that. அவர் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். He forgave all our iniquities. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, as the sky is far from the earth, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. so great is his loving kindness to those who fear him. பூமிக்கு வானத்துக்கு நம்மளால அளக்க முடியாது. We cannot measure the distance between between earth earth and அளவுக்கு sky. பெரிய அளவில் அவருடைய கிருபை எங்கள் மேல் பெரிதாய்
பெரிதா இருக்கிறது. That's how big his mercy, his grace is for us. 12வது வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். And we saw verse 12 as well. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, As far as east is from the west, அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். so far he has removed our transgressions from us. நாங்கள் அதிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும், பாவங்களை விலக்கினது போல எங்களுடைய நோய்களை விலக்கி விட்டார் என்பதாக. And we need to also include not only our sins, he also took away our diseases. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவு தூரத்துக்கு எங்களுடைய பாவங்கள், நோய்கள், எங்களுடைய எல்லாவற்றையும் விலக்கி போட்டார். As far as the east is from the west, he's removed our transgressions and our diseases. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை இன்மையின் காரணமாக, And because of our unbelief, சின்ன ஒரு வலி வந்தாலும் நாங்கள் சிந்திக்கிறோம் இது பெரிய வருத்தமா இருந்து விடுமோ என்பதாக. even when we suffer a small pain, we think, oh, this is going to be a big ஏனென்றால் problem. வாழ்க்கையில எல்லாமே நம்பிக்கையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. The life runs in hope. ஆகவே தான் வேதத்தில் அநேக வார்த்தைகள் எடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ளுகிறோம். That's why we take many scriptures and apply it in our lives. நாங்கள் வாசித்து பார்ப்போம் ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தை. Isaiah 53:5. But he was pierced for our transgressions, he was crushed for our iniquities. The punishment that brought us peace was upon him, and by his wounds we are healed. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். I have been healed by his stripes. அவருடைய நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்பதாக சொல்லப்படுகிறது. And we see that the punishment that brought us peace was upon ஆகவே him. அவர் எங்களை எப்படி மன்னித்தாரோ அதே போல் எங்களுடைய நோய்களையும் குணமாக்கி இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். And we need to grow the belief and faith that how he took away or forgave நாங்கள் our கடைசியாக sins. வாசிப்போம் ஏசாயா 43:25. And finally let us read Isaiah 43:25. Even I am he who blots out your transgressions for my own sake and remembers your sins no more. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்பதாக வேதம் சொல்லுகிறது. Even I am he who blots out your transgressions for my own sake and remembers your sins no more. தேவன் சொல்லுகிறார், நான் உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்பதாக. And God says, I will not remember your sins anymore. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு திடீரென்று ஞாபகத்துக்கு வந்துவிட்டால் இந்த பாவத்தை நான் செய்து விட்டேனே என்ற அந்த guilty feeling வரும். And sometimes we suddenly remember we done this sin and have that guilty feeling. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் அந்த இடத்துக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. So we need not give in to that kind of feeling. ஏனென்றால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவு தூரத்தில் அவைகளை போட்டு விட்டார். And he is to taken away all the sins and he diseases from us and put it away as far as heaven is to us. நாங்கள் நினைத்தாலும் அவள் இனிமேல் அதை நினைக்க போவதில்லை. Even we think about it, he doesn't remember it anymore. சில வீட்டுகள்ல பாத்தீங்கன்னா 27 வருஷத்துக்கு முத நடந்த கதை இன்றைக்கு சொல்லுவாங்க. In some houses whatever happened ஆனால் தேவன் அப்படி அல்ல. But God is not like that. நீங்கள் 1960 ரட்சிக்கப்பட்டால் அன்றே உங்களுடைய பாவங்களை மறந்து அவர் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தள்ளி விட்டார். And if you have received salvation in 1960, then he has taken away your sins and diseases and separated it as far as அதற்கு பிறகு நீங்க தேவ பிள்ளைகள். And after that you are the children of God. அதற்கு பிறகு நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள். After that you belong to the kingdom of God. ஆகவே நீங்கள் இந்த அடிப்படையான அணுகுமுறைகளை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது, when you follow this basic process, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான காரியங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். then you could receive the blessings and the things from the kingdom of God. ஆகவே இந்த நாளில் கூட நாங்கள் பார்த்தது எல்லாமே, so whatever we saw today, கடந்த வாரத்தில் பார்த்ததற்கான ஒரு பதிலாகவும் இருக்கிறது. and it is a response to what we saw last week as well. அந்த போதகர் எங்களிடத்தில் ஒரு கீயை கொடுத்து விட்டு போனார். That preacher gave us a key to our hands. அவர் சொன்னார் எங்களுக்கு அந்த லாக்கை கண்டுபிடிங்கள் என்பதாக. And he said find the lock yourself. ஆகவே ஆண்டவர் எங்களுடைய ராஜ்யத்தில் அவருடைய ராஜ்யத்தில் வைத்திருக்கிறதான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கான 3 விதமான கீ பாயிண்ட் உங்களுக்கு நான் சொன்னேன். So I shared with you 3 key points to receive what is in the kingdom of God. அவைகளை நாங்கள் செய்கிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு வந்து சேரும். And when we do these things, whatever is allocated to us in the kingdom of heaven will reach us. He is already ordained for you whatever belongs to you. அவர் உங்களுக்காக காரியங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
நீங்கள் இந்த காரியங்களை கட்டாயம் செய்து தான் ஆக வேண்டும். So if you are to receive what he has already allocated, ordained for you, then you need to do this process. ஆகவே முதலாவதாக நீங்க தட்டி பார்க்க வேண்டும். First you need to knock, தேடி பார்க்க வேண்டும். seek, கேட்டு பார்க்க வேண்டும். ask. இவைகள் எல்லாம் நடந்தாலும் கூட அடுத்ததாக நல்ல வார்த்தைகளை வெளியிட வேண்டும். Despite all this happening, you need to reveal good words. நல்ல வார்த்தைகளை வெளியிட்டு நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் கூட When we say good words and although we receive blessings, அவருடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் எதை வைப்பிலிட வேண்டுமோ அவைகளையும் சரியாக வைப்பிலிட and வேண்டும். we need to deposit whatever we need to deposit correctly for his kingdom. அப்பொழுது உங்களுக்கான காரியங்கள் உங்களுடைய கரங்களை வந்து சேரும். And then you will receive whatever things meant for உங்களுடைய you. குடும்பங்களுக்கான காரியங்கள் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். The things of your family will come to you. அப்பொழுது சபைகள் வளரும். Then church will grow. சபைகள் நிரம்பும். The church will be தேவ filled. ஜனங்கள் பெருகுவார்கள். And the people of God will ஆசீர்வாதமாக increase. இருப்பீர்கள். You will be blessed. தேவ ஜனங்கள் ஒரு நாளும் ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக இருக்க முடியாது. And people of God can never remain without blessing. நாங்கள் யாருமாக கண்களை மூடி ஒரு விசை நாங்கள் ஏறெடுத்து பார்ப்போம். Shall we bow down our heads and close our eyes and think, pray? தேவன் தந்திருக்கிறதான அந்த சாவியை நான் இப்படியாக பயன்படுத்துகிறேன். The key that God has given us. How அவர் are சொன்ன we using விதமாக நான் அவைகளை அனுபவிக்கிறேனா என்பதை நான் பார்ப்போம். it? I need to see whether we are using it the way that it is intended to be used. Thank you Lord. Nandri Swami. நல்ல பிதாவே இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, we thank you for this morning time. இந்த நாளிலும் ஆண்டவரே பரலோக தேவ ராஜ்யத்தை குறித்து எங்களுக்கு கற்பித்து தந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for teaching us about the kingdom. நல்ல வார்த்தைகளை தந்தமைக்காக ஸ்தோத்திரம். Thank you for giving us the good நாங்கள் word. தேடிக்கொண்டே இருப்பதற்கு உதவி செய்யுங்கள் Help ஆண்டவரே. us to continuously seek. உடைய ராஜ்யத்தின் காரியங்களை கண்டுபிடிப்பதற்கு தட்டிக்கொண்டே இருப்பதற்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. Help us to keep knocking to find the things of your kingdom. நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு உதவி செய்யுங்கள் Help ஆண்டவரே. us to continuously அது ask. மாத்திரமல்ல கர்த்தாவே, Not only that, Father. நல்ல வார்த்தைகளை நாவிலே அறிக்கையிடுவதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Help us to proclaim and declare good words through our tongues. நல்ல வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஆசீர்வாதங்கள் வருகிற பொழுது ஆண்டவரே, When we receive good blessings through the words that we use, உங்களுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் வைப்பிலிட வேண்டிய காரியங்களை சரியாக வைப்பில் இடுவதற்கு உதவி செய்யுங்கள் கர்த்தாவே. help us to deposit what we want. We need to invest or deposit into the kingdom of God. சாவிகளை போட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற பொழுது நாங்கள் உங்களை மறந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. Lord, protect us when we open the locks with our keys, that we do not, when we receive the blessing, that we do not forget you. தொடர்ந்து ஆண்டவரே ராஜ்யத்தை கட்டுவதற்கான காரியங்களை செய்வதற்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. Help us to continuously to build the kingdom of God. தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கான பொறுப்பு எங்கள் யாவர் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது ஆண்டவரே. It is a great responsibility that fallen on each one of us to build the நாங்கள் kingdom of ராஜ்யத்தை God. கட்டுவதற்காக கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுக்க கிருபை செய்யுங்க. Give us the grace to give the time that is required to build the kingdom of God. ராஜ்யத்தை கட்டுவதற்கான கொடுக்க வேண்டிய காணிக்கையை சரியாக கொடுக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. Give us help us to give the right collection and offerings to the kingdom of இவை God. எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவ பலத்தை எங்களுக்கு தாருங்கள் And to ஆண்டவரே. do all this, give us the godly strength, Father. இப்படியா ஒரு புதிய பாடத்தை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி Thank you செலுத்துகிறோம். for teaching us a good new lesson. தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாக We ask that you continuously lead us. எல்லாம் வல்ல இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the mighty, powerful Jesus' name we ask and pray. ஆமென். Amen. Thank you.